அதிகாலையில் எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதிகாலையில் ஜெபிக்கிற மனுஷன் நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள தேவ மனுஷனாக இருப்பான். நீங்கள் அதிகாலை ஜெபத்தை தயவு செய்து சொல்கிறேன், இங்கே இல்லை இப்போ இல்லை, உங்கள் வாழ்நாள் காலத்தில் விட்டுவிடவே விடாதிருங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தை தேடுகிற எந்த மனுஷனும் தோற்றதாக சரித்திரமில்லை, சாதித்ததாக சரித்திரம் உண்டு. அல்லேலூயா. நாம முடிக்க போகிறோம். அதுவும் எப்படி அந்த தேடணுமா? அந்த தாகத்தோடு வாஞ்சையோடு, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மீது அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு ஜெபத்துக்கு போறோமா? இப்ப தேவ சமூகத்தை தேட போறோமா? வேற எந்த சிந்தை இருக்க வேண்டாம். அப்பாவுடைய சமூகத்தை தினந்தோறும் தேடுகிற அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகள், நீங்க அவர் முகத்தை தினம் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனுக்கும் முன்பாகவும் நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. எந்த மனுஷனுடைய முகமும் உங்களை வெட்கப்படுத்தாது. அவர்கள் நீங்க தேவ சமூகத்தை தேடிட்டு வந்த மோசையை பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டாங்க, மோசை வெட்கப்படலை. ஸ்தோத்திரம். நீங்க தேவ சமூகத்தை பார்க்கிறவர்களாய், தேடுகிறவர்களாய், கண்டடைகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுடைய முகம் வெட்கப்படாது. அது மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதாய் இருக்கும்.